ஒரு கதை சொல்றா சார். சுமார் நான் தமிழ் படம் எல்லாம் பண்றது இல்ல, ஒன்லி ஹிந்தி மட்டும் தான். துரந்தர் ரிவெஞ்ச். ஐயோ ஜி, சூப்பர் ஜி. நான் கூட ஹிந்தில ஃபர்ஸ்ட் ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். ஆனா நான் அந்த கதையை சொல்ல வரல, என் கதையை சொல்ல வந்தேன். என்னடா ஷார்ட் பிலிம்ல நடிச்ச, ஊர்ல இருக்க எல்லா பெரிய தலைக்கட்டு கூட சேர்ந்து படம் பண்ணேன். இப்போ பிக் பாஸ் போயிட்டேன், அவ்வளவுதானே. ஐயோ சார், எப்படி சார் என் கண்ணே படம் பார்த்தியானா? எல்லாரும் கண்ணில் தாண்டா படம் பார்ப்பாங்க, பின்ன என்ன மூக்குலையா படம் பார்ப்பாங்க? ஐயோ மாடி, என்ன மாடி? 4வது மாடி. ஓ, 4வது மாடியில இருக்கிறீங்களா? லீஸுக்கா ரெண்டுக்கா? சுமார் எதுடா நீயா வந்து சரண்ரான? சரண்ராஜ பாக்கலான்னு வந்து சரண்ரான பார்த்தா நீ இருக்கிற. சரி, அப்படியே ஒரு ஜோக் ஒண்ணு போட்டு போலான்னு வந்தேன். ஜோக் சொல்லி 16 பேரை கொலை பண்ண பெருச்சாளி தானடா நீ. நீ மட்டும் என்ன சும்மாவா சார்? ஜோக்குன்ற பேர்லயே 15 பேரை போட்டு தள்ளி. 18. சரி சார், நீ தான் லீடிங்னு வச்சுக்கோ. ஆனா எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒண்ணுதானே சார்? அது எப்படிடா மொக்க ஜோக் பண்றவனும் நல்ல ஜோக் பண்றவனும் ஒன்னா முடியும்? அப்பாடா, எப்படியோ மொக்க ஜோக் அடிக்கிறேன்னு ஒத்துக்கினேன். டேய், நீ மொக்க ஜோக் அடிக்கிறேன்னு சொன்ன. அது எப்படி சார்? டீ கடையில நாங்க உட்காந்து அடிச்சா அது மொக்க ஜோக்கு. அதே நீங்க ஒரு ஏசியால 40 பேரை கூப்பிட்டு மைக்க போட்டு பேசினா நல்ல ஜோக் ஆயிடுமா? என் ஜோக்க கேட்கறதுக்கு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வருவாங்கடா. ஆனா உன் ஜோக்க கேட்க ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தா போதும் சார், சிரிச்சிங்கன்னே செத்துருவானுங்க.